இங்க இந்த பொண்ணுக்கு மீன் பிடிக்க போன இடத்துல ஒரு வித்தியாசமான பாட்டில் ஒண்ணு கிடைக்குது. அத வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுமே அதுல இருக்கிற ஒரு பிரேஸ்லெட் எடுத்து அவ கையில மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் அதுல இருக்க ஸ்விட்ச் ஆன் பண்ணி பாக்குறா. அடுத்த செகண்டே இந்த உலகமே இப்போ நின்னு போயிடுது. அப்பதான் இந்த வெச்ச உலகத்தோட நேரத்தையே நிறுத்த முடியுங்கிறத அவ கண்டுபிடிக்கிறா. இத பார்த்ததுமே அவளுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. அதனால அவ பாய் ஃப்ரெண்ட வர சொல்லி அவன் கையில ஒரு பிரேஸ்லெட்டும் இவ கையில ஒரு பிரேஸ்லெட்டையும் அவ மாட்டிக்கிறா. இப்போ அந்த மிஷினோட ஸ்விட்ச் ஆன் பண்றா. இப்போ அதை ஆன் பண்ண அடுத்த செகண்டே மறுபடியும் இந்த உலகமே இப்போ நின்னு போயிடுது. இத முத தடவை பாக்குற அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இவ ரோட்ல இருக்க அந்த தாத்தாவோட காசை எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு லேடி தலையில இருந்து கேப் எடுத்து பக்கத்துல ஒருத்தன் தலையில மாட்டி விட்டுறா. இப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஷாப்ல இருக்க காஸ்ட்லியான துணியெல்லாம் எடுத்து மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு போய் இவங்க 2 பேர் மட்டும் தங்கிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுவே அவங்களுக்கு சொந்த வீடு மாதிரி அவங்க பழகி போயிடுது. சோ யாருமே கேள்வி கேட்காத ஒரு வாழ்க்கையை இவங்க மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கை தான் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. சோ இதோட இந்த விஷயத்தை எல்லாமே நிறுத்திக்கலாமே அவன் சொல்றான். அவளும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப அந்த மிஷின் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா அந்த மிஷின் இப்போ பர்மனன்ட்டாவே ரிப்பேர் ஆயிடுது.